வணக்கம் அன்பு மாணவ செல்வங்களே, இன்னைக்கு நம்ம photosynthesis in higher plants இந்த பாடத்துல இருந்து கெமி ஆஸ்மாட்டிக் தியரி வேதி சவ்வூடு பரவல் அதை பற்றி தான் பார்க்க போறோம். photosynthesisல லைட் ரியாக்ஷன்ல ஏடிபியும் NADPHம் உருவாக்கப்படுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும்ல. லைட் ரியாக்ஷன்ல சைக்ளிக் ஃபோட்டோபாஸ்பாரிலேஷனும் இருக்கு, நான் சைக்ளிக் ஃபோட்டோபாஸ்பாரிலேஷனும் இருக்குது. இந்த சைக்ளிக் ஃபோட்டோபாஸ்பாரிலேஷன்ல ஏடிபி மட்டும்தான் உருவாக்கப்படும், வேற நான் சைக்ளிக் ஃபோட்டோபாஸ்பாரிலேஷன்ல ஏடிபியும் உருவாகும், NADPHம் உருவாகும். இந்த இரண்டுமே எனர்ஜி ரிச் காம்பவுண்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த ஏடிபியும் NADPHம் தான் இருள்வினையில் கார்பன் டை ஆக்சைடை கார்போஹைட்ரேட்டாக ஒடுக்கமடைய செய்வதற்கு பயன்படுத்தப்படுது, அதுவும் தெரியும். இந்த ஏடிபி மற்றும் NADPH உருவாக்கம் எங்கே நடைபெறும்? ஒரு குளோரோபிளாஸ்டில் உள்ள கிரானாக்கள்ல நடைபெறும் அப்படிங்கிறது தெரியும்ல. சைக்ளிக் ஃபோட்டோபாஸ்பாரிலேஷன் எங்கே நடைபெறும்? இந்த ஸ்ட்ரோமல் லாமெல்லாக்கள்லையும். நான் சைக்ளிக் ஃபோட்டோபாஸ்பாரிலேஷன் இந்த கிரானல் லாமெல்லாக்கள்லையும் நடைபெறும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஃபோட்டோபாஸ்பாரிலேஷன் சைக்ளிக் அஸ் வெல் அஸ் நான் சைக்ளிக் அப்படின்னு ரெண்டு டைப்பாக இருக்குதுல்ல. சைக்ளிக் ஃபோட்டோபாஸ்பாரிலேஷன் இதில் போட்டோசிஸ்டம் 1 மட்டும்தான் ஆக்டிவாக இருக்கும் இல்லையா. போட்டோசிஸ்டம் 1ல இருந்து வெளியேற்றப்பட்ட எலக்ட்ரான் திரும்பவும் அதே போட்டோசிஸ்டம் 1 வந்தடைகிறதுனால தான் அதை நம்ம என்ன சொன்னோம்? சைக்ளிக் ஃபோட்டோபாஸ்பாரிலேஷன். இந்த எலக்ட்ரான் ஃப்ளோவை என்ன சொல்கிறோம்? சைக்ளிக் எலக்ட்ரான் ஃப்ளோ. இந்த எலக்ட்ரான் ஃப்ளோவில் சைட்டோக்ரோம் B6 சைட்டோக்ரோம் F காம்ப்ளெக்ஸில் ஏடிபி உருவாக்கம் நடைபெறுறதுனால இந்த எலக்ட்ரான் ஃப்ளோவை சைக்ளிக் ஃபோட்டோபாஸ்பாரிலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். வேறஸ் நான் சைக்ளிக் ஃபோட்டோபாஸ்பாரிலேஷனில் ஃபோட்டோசிஸ்டம் 1ம் இன்வால்வ் ஆகுது, ஃபோட்டோசிஸ்டம் 2ம் சைமல்டேனியஸாக இன்வால்வ் ஆகுது இல்லையா. இதில் எலக்ட்ரான் பிக்மெண்ட் சிஸ்டம் 2லேருந்து எக்ஸ்பெல் ஆகிறது, பிக்மெண்ட் சிஸ்டம் 1க்கு போய் அங்கே இருந்து NADPயை NADPHஆக ஒடுக்கமடைய செய்வதற்கு பயன்படுத்தப்படுது. இந்த நான் சைக்ளிக் ஃபோட்டோபாஸ்பாரிலேஷனில் சைட்டோக்ரோம் B6F காம்ப்ளெக்ஸில் ஏடிபி உருவாக்கம் நடைபெறுது. நான் சைக்ளிக் ஃபோட்டோபாஸ்பாரிலேஷனில் ஏடிபி மட்டும் இல்லை, NADPH ஃபார்மேஷனும் நடைபெறுது. இந்த எனர்ஜி ரிச் காம்பவுண்டான ஏடிபி எப்படி உருவாகுது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கெமி ஆஸ்மாட்டிக் தியரியும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏடிபி உருவாக்கும் அப்படின்னதும் நமக்கு ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷன் ஞாபகத்துக்கு வரும், ஃபோட்டோபாஸ்பாரிலேஷனும் ஞாபகத்துக்கு வரும் இல்லையா. இந்த ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷன் எங்கே நடைபெறுது? மைட்டோகாண்ட்ரியாவில் நடைபெறுது. ஃபோட்டோபாஸ்பாரிலேஷன் எங்கே நடைபெறுது? குளோரோபிளாஸ்டில் நடைபெறுது. மைட்டோகாண்ட்ரியானாலும் சரி, குளோரோபிளாஸ்ட் ஆனாலும் சரி, இது எப்படி நடைபெறுது அப்படின்னா அங்கே ஒரு புரோட்டான் கிரேடியன்ட் ஏற்படுவதனால. இந்த தியரியை எக்ஸ்பிளைன் பண்ணது தான் யாரு அப்படின்னா பீட்டர் மிட்சல் 1966ல் கெமி ஆஸ்மாட்டிக் தியரியை எக்ஸ்பிளைன் பண்ணாரு. இந்த மைட்டோகாண்ட்ரியாவில் நடைபெறக்கூடிய ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷனுக்கும் குளோரோபிளாஸ்டில் நடைபெறக்கூடிய ஃபோட்டோபாஸ்பாரிலேஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இதுதான் மைட்டோகாண்ட்ரியாவோட அவுட்டர் மெம்பரேன், இது மைட்டோகாண்ட்ரியாவோட இன்னர் மெம்பரேன். இந்த அவுட்டர் மெம்பரேனுக்கும் இன்னர் மெம்பரேனுக்கும் இடைப்பட்ட பகுதியை நம்ம என்ன சொல்கிறோம்? இன்டர் மெம்பரேனல் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இன்டர் மெம்பரேனல் ஸ்பேஸில் புரோட்டான்களுடைய செறிவு அதிகமாகவும், இது மேட்ரிக்ஸ், இன்னர் மெம்பரேனுக்கு உள்ளாடி இருக்கிறத நம்ம என்ன சொல்கிறோம்? மேட்ரிக்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த மேட்ரிக்ஸ் பகுதியில் புரோட்டான்களுடைய செறிவு குறைவாகவும் இருக்கிறது தான் இங்கே ஏடிபி உருவாக்கத்திற்கு காரணம். ஆனால் குளோரோபிளாஸ்டில் இந்த கிரானாக்களில் ஏடிபி சிந்தசிஸ் நடைபெறுது இல்லையா. இந்த கிரானாக்களில் தான் சைக்ளிக் ஃபோட்டோபாஸ்பாரிலேஷனும் நான் சைக்ளிக் ஃபோட்டோபாஸ்பாரிலேஷனும் நடக்குது. அப்போது இங்கே எங்கே புரோட்டான் கிரேடியன்ட் ஏற்படுது அப்படின்னா இந்த கிரானாக்கள் எதாலானது? தைலக்காய்டுகளால் ஆனது இல்லையா. இந்த தைலக்காய்டு மெம்பரேனை தான் இங்கே காட்டப்பட்டிருக்கு. இந்த தைலக்காய்டு மெம்பரேனுக்கு உள்ளாடி, அதாவது இந்த பகுதியை நம்ம என்ன சொல்கிறோம்? லியூமன், லியூமன் ஆஃப் த தைலக்காய்டு. இந்த லியூமனில் செறிவு அதிகமாகவும், இந்த லியூமனுக்கு வெளியில், அதாவது தைலக்காய்டு மெம்பரேனுக்கு வெளியில் செறிவு குறைவாகவும், புரோட்டான் செறிவு குறைவாகவும் இருக்கிறதுனால தான் இங்கே ஏடிபி சிந்தசிஸ் நடைபெறுது. அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதுதான் தைலக்காய்டு மெம்பரேன். இந்த தைலக்காய்டு மெம்பரேனுக்கு உள்ளாடி இருக்கிற பகுதியை நம்ம என்ன சொல்கிறோம்? லியூமன் அப்படின்னு சொல்கிறோம்ல. இதை தான் லியூமன் ஆஃப் த தைலக்காய்டு சொல்கிறோம்.
தைலகாய்டு மெம்பரேனுக்கு வெளியில இருக்கிறத நம்ம என்ன சொல்றோம்? ஸ்ட்ரோமா அப்படின்னு சொல்றோம். அப்போ லியூமன்லயும் இந்த ஸ்ட்ரோமல் ரீஜியன்லயும் புரோட்டான் கிரேடியன்ட் ஏற்படுறதுனால, புரோட்டான் கிரேடியன்ட் அப்படின்னா என்ன? அந்த மெம்பரேனுக்கு ஒரு பகுதியில் வந்து அதிகமாகவும் இன்னொரு பகுதியில் புரோட்டான் செறிவு குறைவாகவும் இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்றோம்? புரோட்டான் கிரேடியன்ட் அப்படின்னு சொல்றோம். இந்த புரோட்டான் கிரேடியன்ட் ஏற்படுவதற்கு என்னென்ன காரணம் அப்படின்னா, ஒன்று ஃபோட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டர். ஃபோட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டர் நடைபெறுவதனால எப்படி இங்க புரோட்டான் கிரேடியன்ட் ஏற்படுது அப்படின்னு முதல்ல பார்ப்போம். இதுதான் கிரானல் தைலகாய்டு. கிரானல் தைலகாய்டு மெம்பரேன் தான் இதில் காட்டியிருக்காங்க. ஏன் கிரானல் தைலகாய்டுன்னு சொல்கிறோம்? அதில் தான் ஃபோட்டோசிஸ்டம் 2ம் இருக்கும், ஃபோட்டோசிஸ்டம் 1ம் இருக்கும் இல்லையா? இப்போ ஃபோட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டர் நடைபெறுவதனால எப்படி புரோட்டான் கிரேடியன்ட் ஏற்படுது அப்படின்னு பார்ப்போம். ஆக்சிஜன் இவால்விங் காம்ப்ளெக்ஸ் எப்போவுமே பிக்மெண்ட் சிஸ்டம் 2ஓட தான் அசோசியேட் ஆகியிருக்கும். அதுவும் இந்த தைலகாய்டு மெம்பரேனில் அது எங்கே அமையப்பட்டிருக்கு அப்படின்னா டுவோர்ட்ஸ் லியூமன், லியூமன் பகுதி பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. ஃபோட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டர் நடைபெறும் போது இங்கே என்ன ஆகும்? வாட்டர் மாலிகுல் ஸ்பிளிட் ஆகி புரோட்டானா, எலக்ட்ரானா அண்ட் ஆக்சிஜனா அதில் ஸ்பிளிட் ஆகும். இது எப்போ நடக்கும் அப்படின்னா இந்த பிரசன்ஸ் ஆஃப் சன்லைட். லைட்டுக்கு பிரசன்ஸ்ல இந்த வாட்டர் மாலிகுல் ஸ்பிளிட் ஆகிறதுனால தான் அதை நம்ம என்ன சொல்றோம்? ஃபோட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டர். என்னெல்லாம் ஃபார்ம் ஆச்சு? புரோட்டான், எலக்ட்ரான் அண்ட் ஆக்சிஜன். இந்த ஆக்சிஜன் செல்லுலார் ரெஸ்பிரேஷனுக்கு தேவைப்பட்டதுன்னா அந்த ஆக்சிஜன் இங்கே யூட்டிலைஸ் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஆக்சிஜன் அங்கிருந்து வெளியேற்றப்படும். இப்போ இந்த புரோட்டான் எங்க அக்குமுலேட் ஆகுது பாருங்க? இந்த லியூமன் பகுதிக்குள்ளாடி அக்குமுலேட் ஆகுது. லியூமன் பகுதியில் ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கிறது புரோட்டான் கிரேடியன்ட்டுக்கு ஒரு ரீசன். இப்படி தான் ஃபோட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டர் மூலமாக புரோட்டான் கிரேடியன்ட் இங்கே கிரியேட் ஆகுது. இப்போ இங்கிருந்து உருவாக்கப்பட்ட எலக்ட்ரான், ஃபோட்டோலைசிஸ் மூலமாக கிரியேட் ஆன எலக்ட்ரான் எங்கே போகுது அப்படின்னா பிக்மெண்ட் சிஸ்டம் 2ல உள்ள எலக்ட்ரான் ஹோலை ஃபில் பண்ணுறதுக்கு போகுது. அங்கே எப்படி எலக்ட்ரான் ஹோல் கிரியேட் ஆச்சு? இங்கே இருந்த எலக்ட்ரான் சைட்டோக்ரோம் B6F காம்ப்ளெக்ஸ் வழியாக ஃபோட்டோசிஸ்டம் 1க்கு போய் ஃபோட்டோசிஸ்டம் 1ல இருந்து NADPயை NADPH ஒடுக்கமடைய செய்வதற்கு போயிடுச்சுல. அதனால ஏற்பட்ட எலக்ட்ரான் ஹோலை ஃபில் பண்ணுறதுக்கு ஃபோட்டோலைசிஸ் மூலமாக உருவான எலக்ட்ரான் வந்து ஃபோட்டோசிஸ்டம் 2க்குள்ளாடி நுழையுது. இப்போ ஃபோட்டோசிஸ்டம் 2 லைட்டை அப்சர்வ் பண்ண உடனே அதில் இருக்கிற எலக்ட்ரான் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போயிடும்ல. எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போய் அது ஹை எனர்ஜி லெவலில் இருக்கும். இந்த ஹை எனர்ஜி லெவலுக்கு போகிற எலக்ட்ரானை ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணுறது யார் அப்படின்னா ஒரு பிரைமரி எலக்ட்ரான் அக்செப்டர். இந்த பிரைமரி எலக்ட்ரான் அக்செப்டர் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த தைலகாய்டு மெம்பரேனுக்கு வெளிப்பகுதியில், அதாவது ஸ்ட்ரோமா பகுதியில் இருக்குது. இப்போ பிரைமரி எலக்ட்ரான் அக்செப்டாருக்கு போன எலக்ட்ரான் அங்கேருந்து எங்கே கடத்தப்படுது அப்படின்னா பிளாஸ்டோகுயினானுக்கு. இந்த பிளாஸ்டோகுயினானை ஒரு எலக்ட்ரான் கேரியர் அப்படின்னு சொல்கிறத விட அது ஒரு ஹைட்ரஜன் கேரியர் அல்லது ஹைட்ரஜன் அக்செப்டார் அப்படின்னு சொல்லலாம். அப்போது இங்கிருந்து போன எலக்ட்ரானை இந்த பிளாஸ்டோகுயினான் அக்செப்ட் பண்ண உடனே அது ரெடியூஸ்ட் கண்டிஷனில் போயிடும். இப்போ பிளாஸ்டோகுயினான் என்ன கண்டிஷனில் இருக்குது? ரெடியூஸ் கண்டிஷனில் இருக்குது. இதை ஒரு ஹைட்ரஜன் அக்செப்டார் அப்படின்னு சொன்னோம்ல. அப்போது 2 எலக்ட்ரானை இந்த பிளாஸ்டோகுயினான் அக்செப்ட் பண்ண உடனே இந்த ஸ்ட்ரோமாலிருந்து 2 புரோட்டானே அக்செப்ட் பண்ணுது. 2 புரோட்டானே அக்செப்ட் பண்ணி அது என்ன உருவாக்குது? ஹைட்ரஜனை ஃபார்ம் பண்ணுது. இப்போ இந்த பிளாஸ்டோகுயினான் ஆக்சிடைஸ் ஆனாதான் ஃபர்தராக அடுத்த ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆக முடியும்ல. அதனால இந்த பிளாஸ்டோகுயினான் என்ன செய்யுது? அதுக்கிட்ட இருக்கிற எலக்ட்ரானை சைட்டோக்ரோம் B6F காம்ப்ளெக்ஸ்க்கு கொடுத்துருது. இது ஒரு மொபைல் கேரியர். ஸ்ட்ரோமாலிருந்து புரோட்டானை அக்செப்ட் பண்ணுது, இங்கே இருந்து பிரைமரி அக்செப்டார்ட்டிருந்து எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணுது. இந்த எலக்ட்ரானை புரோட்டானை யாருக்கு கொடுத்துருது? சைட்டோக்ரோம் B6F காம்ப்ளெக்ஸ்க்கு. இந்த சைட்டோக்ரோம் B6F காம்ப்ளெக்ஸ் அந்த எலக்ட்ரானை யாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுது? பிளாஸ்டோசயானின். இந்த பிளாஸ்டோசயானின் எலக்ட்ரானை மட்டும்தான் அக்செப்ட் பண்ணோம், புரோட்டானை அக்செப்ட் பண்ணாது. அதனால சைட்டோக்ரோம் B6F காம்ப்ளெக்ஸ் என்ன செய்யுது அப்படின்னா அதுக்கிட்ட இருக்கக்கூடிய புரோட்டானை லியூமனுக்குள்ளாடி பம்ப் பண்ணுது. அப்போது ஸ்ட்ரோமாவில் இருந்த புரோட்டான் சைட்டோக்ரோம் B6F காம்ப்ளெக்ஸ் வழியாக
லியூமனுக்குள்ளாடி பம்ப் பண்ணுதுல்ல, இதுதான் இன்னொரு ரீசன் ஃபார் புரோட்டான் கிரேடியன்ட், பம்பிங் ஆஃப் புரோட்டான் இன்டு த லியூமன். இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஃபார் புரோட்டான் கிரேடியன்ட். ஸோ பம்பிங் ஆஃப் புரோட்டான் ஃப்ரம் ஸ்ட்ரோமா டு லியூமன் எப்படி நடைபெறுது? த்ரூ சைட்டோக்ரோம் B6F காம்ப்ளெக்ஸ். அப்போ சைட்டோக்ரோம் B6F காம்ப்ளெக்ஸ் தான் என்னவா இங்கே ஆக்ட் பண்ணுது? ஒரு புரோட்டான் பம்பாக ஆக்ட் பண்ணுது. இப்போ பிளாஸ்டோசானினுக்கு போன எலக்ட்ரான் அங்கே இருந்து எங்கே கடத்தப்படுது? ஃபோட்டோசிஸ்டம் 1க்கு. இந்த ஃபோட்டோசிஸ்டம் 1ம் லைட்டை அப்சர்வ் பண்ண உடனே அதுக்கிட்ட இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வில் பி எலிவேட்டட் டு ஹை எனர்ஜி லெவல், ஹை எனர்ஜி லெவலுக்கு போயிடும். அங்கிருந்து எலக்ட்ரான் எங்கே கடத்தப்படுது? ஃபெரிடாக்சின். ஃபெரிடாக்சின்ல இருந்து ஃபெரிடாக்சின் NADP ரிடக்டேஸ் என்சைம் மூலமாக NADP-யை NADPH-ஆ ஒடுக்கமடைய செய்வதற்கு பயன்படுத்தப்படுது. இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஃபோட்டோலைசிஸ் மூலமாக உருவான எலக்ட்ரான் பிக்மெண்ட் சிஸ்டம் 2க்கு போய் அங்கேருந்து சைட்டோக்ரோம் B6F காம்ப்ளெக்ஸ் வழியாக ஃபோட்டோசிஸ்டம் 1க்கு வந்து NADP-யை NADPH-ஆ ஒடுக்கமடைய செய்வதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்குல்ல. இப்போ NADP NADPH-ஆ ஒடுக்கமடைய செய்வதற்கு தேவையான அந்த புரோட்டானை எங்கேருந்து எடுத்துட்டு? இந்த ஸ்ட்ரோமா பகுதியில் இருந்து. இந்த ஸ்ட்ரோமாவில் இருந்து புரோட்டானை எடுத்துட்டதுனால இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் எதுக்கு? புரோட்டான் கிரேடியன்ட் இங்கே டெவலப் ஆகிறதுக்கு. அதுதான் தேர்ட் ரீசன் பாருங்க, ஃபார்மேஷன் ஆஃப் NADPH. NADPH அங்கே ஃபார்ம் ஆனதுனால ஸ்ட்ரோமாவிலேருந்து அது புரோட்டானை எடுத்துட்டு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா புரோட்டான் இங்கேருந்து உள்ளாடி பம்ப் ஆனதுனாலையும் NADP NADPH-ஆ ஒடுக்கமடைய செய்வதற்கு எடுத்துக்கிட்டதுனாலேயும் ஸ்ட்ரோமாவில் புரோட்டானுடைய கிரேடியன்ட் குறையுது. வேறஸ் ஃபோட்டோலைசிஸ் மூலமாக உருவான புரோட்டான் இங்கே லியூமனுக்குள்ளாடி சேர்க்கப்படுறதுனாலையும் ஸ்ட்ரோமாவில் இருந்த புரோட்டான் சைட்டோக்ரோம் B6F காம்ப்ளெக்ஸ் வழியாக லியூமனுக்குள்ளாடி பம்ப் பண்ணுறதுனாலையும் புரோட்டான் கிரேடியன்ட் இங்கே அதிகமாகுது. இந்த புரோட்டான் கிரேடியன்ட் 1000 முதல் 2000 மடங்கு அதிகமாகுது. இப்போ ஸ்ட்ரோமாலிருந்து புரோட்டான் செறிவு அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துக்கு இந்த புரோட்டான் வர்றது, அதை நம்ம என்ன சொல்கிறோம்? அகெயின்ஸ்ட் த கிரேடியன்ட் அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போது அந்த புரோட்டான் மாலிகூல்ஸ் எப்படி வந்திருக்கணும்? அதிக விசையுடன் உள்ளே வந்திருக்கணும். ஏன்? அது அகெயின்ஸ்ட் த கிரேடியன்ட் வருது. அலாங் த கிரேடியன்ட் வந்தது அப்படின்னா அதுக்கு எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். ஸோ இது ஒரு ஆக்டிவ் மூமெண்ட். அகெயின்ஸ்ட் த கிரேடியன்ட் ஃப்ரம் ஸ்ட்ரோமா டு லியூமனுக்கு வர்றது வந்து அகெயின்ஸ்ட் த கிரேடியன்ட். ஏன்? இங்கே கான்சன்ட்ரேஷன் ஆஃப் புரோட்டான் குறைவாக இருக்குது, இங்கே புரோட்டானுடைய செறிவு அதிகமாக இருக்குது இல்லையா? இது மாதிரி புரோட்டானுடைய செறிவு லியூமனில் அதிகமாகவும் ஸ்ட்ரோமாவில் குறைவாக இருக்கிறதுனால தான் என்ன நடக்குது? இங்கே புரோட்டான் கிரேடியன்ட் டெவலப் ஆகுது. இந்த புரோட்டான் கிரேடியண்ட்டை நம்ம ஹை எலக்ட்ரோகெமிக்கல் பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த புரோட்டான் எல்லாம் சார்ஜ் பார்ட்டிக்கிள் இல்லையா? அதனால இதை நம்ம என்ன சொல்கிறோம்? ஹை எலக்ட்ரோகெமிக்கல் பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஹை எலக்ட்ரோகெமிக்கல் பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் லியூமனுக்குள்ளாடி அதிகமாகவும் ஸ்ட்ரோமால குறைவாகவும் இருக்குது. இந்த புரோட்டான் செறிவு உள்ளாடி அதிகமாக இருக்கிறதுனால pHம் இங்கே என்ன ஆகுது? லியூமனுக்குள்ளாடி pH வந்து குறையுது, வேற ஸ்ட்ரோமால pH வந்து அதிகமாக இருக்குது. இதை நம்ம என்ன சொல்கிறோம்? ஒரு pH கிரேடியன்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு புரோட்டான் கிரேடியன்ட் மட்டும் இல்லை, ஒரு எலக்ட்ரோகெமிக்கல் பொட்டன்ஷியல் கிரேடியண்ட்டும் ஒரு pH கிரேடியண்ட்டும் கூட இங்கே கிரியேட் ஆகுது. இப்போ இந்த லியூமனுக்குள்ளாடி இருக்கக்கூடிய புரோட்டான்கள் எல்லாம் ஸ்ட்ரோமாக்கு வெளியில் வர்றதுக்கு ட்ரை பண்ணோம். ஆனால் யார் அதை பவுண்ட் பண்ணியிருக்கிறது? தைலகாய்ட் மெம்பரேன். தைலகாய்ட் மெம்பரேன் வந்து இந்த புரோட்டான் வெளியில் வர்றதை அலோவ் பண்ணாது. எது வழியாக தான் வர முடியும் அப்படின்னா இந்த ATP சிந்தேஸ் வழியாக மட்டும்தான் இது வெளியில் வர முடியும். இந்த ATP சிந்தேஸில் 2 காம்ப்ளெக்ஸ் இருக்குது. என்னெல்லாம் அப்படின்னா CF0 அண்ட் CF1. CF0 அப்படின்னா என்னென்னா கப்ளிங் ஃபேக்டர். அதை 0ன்னு சொல்லுவோம், நாட்டுன்னு சொல்லுவோம். இதில் C also refers to chloroplast. chloroplastங்கிறத இங்கே மீன் பண்ணுது. இந்த புரோட்டான் எது வழியாக மட்டும்தான் வர முடியும்னா இந்த CF0 வழியாக மட்டும்தான் வர முடியும். CF0 எங்கே இருக்குது பாருங்க? இந்த தைலகாய்ட் மெம்பரேனில் புதைக்கப்பட்டிருக்கு. தைலகாய்ட் மெம்பரேனில் இம்ப்ரிக்னேட் ஆகியிருக்கு. ஆனால் CF1 அதிலிருந்து வெளியில் ப்ரொட்ரூட் ஆகி இருக்குது இல்லையா?
அப்போ புரோட்டான்கள் இதன் வழியாக வெளியில வரும்போது அதிக விசையுடன் வரும். அதிக விசையுடன் வரும்போது இந்த ஏடிபி சிந்தேஸ்ல இருக்கக்கூடிய CF1 பகுதி, ஒரு நாப்லெக் ஸ்ட்ரக்சர் ப்ரொட்ரூட் ஆகிட்டு இருக்குதுல்ல, அந்த பகுதி சுழல தொடங்கும், சுற்றும். இது ரொட்டேட் ஆகும்போது இந்த எலக்ட்ரான்கள்ல இருந்து வெளியேற்றப்படக்கூடிய ஆற்றல் மூலமா இது ரொட்டேட் ஆகும்போது அடினோசைன் டைபாஸ்பேட் இன்ஆர்கானிக் பாஸ்பேட் கூட சேர்ந்து ஏடிபி உருவாக்கம் நடைபெறும். இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், பாஸ்பாரிலேஷன். இந்த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் புரோட்டானை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபெசிலிட்டேட்டட் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபெசிலிட்டேட்டட் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா என்ன? இட்ஸ் எ ஸ்பான்டேனியஸ் passive transport of molecules along the gradient across the membrane. அதுதான் நம்ம என்ன சொல்றோம், ஃபெசிலிட்டேட்டட் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்றோம். ஏன் இதை பாசிவ் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்றோம்னா, புரோட்டான் கிரேடியன்ட் எங்க ஹையா இருக்கு, லியூமனுக்குள்ளாடி ஹையா இருக்குது இல்லையா. இந்த லியூமன்ல இருந்து அது ஸ்ட்ரோமால குறைவா, புரோட்டான் கிரேடியன்ட் குறைவா இருக்கக்கூடிய பகுதிக்கு வர்றதுனால இது அதிகமா எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ண வேணாம். அதனால இதை நம்ம என்ன சொல்றோம், பாசிவ் டிரான்ஸ்போர்ட். ஆனா இதுக்கு யாரு ஹெல்ப் பண்றா, CF0 ஒரு டிரான்ஸ்மெம்பரேன் புரோட்டீன். அந்த டிரான்ஸ்மெம்பரேன் புரோட்டீன் ஹெல்ப் பண்றதுனால இதை நம்ம என்ன சொல்றோம், ஃபெசிலிட்டேட்டட் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இட்ஸ் a spontaneous passive transport of molecule from the region of higher concentration to the region of lower concentration across the membrane is called as facilitated transport. ஸோ இங்கே ஃபெசிலிட்டேட் பண்ணுறது யாரு, CF0. இப்போ இங்கே மூவ்மெண்ட் ஆஃப் அயான் ஃப்ரம் ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு த லோயர் கான்சன்ட்ரேஷன் நடக்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், கெமியாஸ்மாசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கெமியாஸ்மாசிஸ் இஸ் நத்திங் பட் movement of ion from its region of higher concentration to the region of lower concentration through semi-permeable membrane is called as chemiosmosis. ஸோ இது எதனால நடக்குது, புரோட்டான் கிரேட் இருக்கிறதுனால. இந்த புரோட்டான் கிரேடியன்ட்டை பிரேக் பண்ணும்போது தான் ஏடிபி உருவாக்கம் நடைபெறுது. இந்த ஏடிபி உருவாக்கத்திற்கு யார் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, ஏடிபி சிந்தேஸ். அதனால இந்த ஏடிபி சிந்தேஸை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்மாலஸ்ட் மாலிகுலார் மோட்டார் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஏடிபி சிந்தேஸ்க்கு இன்னொரு பேர் என்னது, ஸ்மாலஸ்ட் மாலிகுலார் மோட்டார். ஏன்னா எப்படி ஒரு மோட்டார் வந்து எனர்ஜியை ஜெனரேட் பண்ணுதோ அதே மாதிரி இந்த ஏடிபி சிந்தேஸ் என்கிறது ஒரு நொதி இல்லையா. ஏடிபி சிந்தேஸ் ஏடிபியும் இன்ஆர்கானிக் பாஸ்பேட்டும் சேர்ந்து ஏடிபி உருவாக்குவதற்கு பயன்படுது. இந்த கெமியாஸ்மாசிஸ் நடக்கணும் அப்படின்னா ஒரு 4 காம்போனன்ட் வேணும். என்னெல்லாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்ல ஒரு மெம்பரேன் வேணும். இந்த மெம்பரேன் என்னது, செமி பெர்மியபிள் மெம்பரேன். இங்க செமி பெர்மியபிள் மெம்பரேனா ஆக்ட் பண்றது யாரு, இந்த தைலகாய்டு மெம்பரேன். தைலகாய்டு மெம்பரேன் தான் இங்க செமி பெர்மியபிள் மெம்பரேனா ஆக்ட் பண்ணுது. ஸோ ஒரு மெம்பரேன் வேணும். அடுத்து என்ன வேணும் அப்படின்னா ஒரு புரோட்டான் பம்பு வேணும். புரோட்டான் பம்பா இங்க ஆக்ட் பண்றது யாரு, சைட்டோக்ரோம் B6F காம்ப்ளெக்ஸ். அடுத்து என்ன வேணும் அப்படின்னா இந்த புரோட்டான் கிரேடியன்ட் இங்க கிரியேட் ஆகணும். இந்த புரோட்டான் கிரேடியன்ட் எப்படி கிரியேட் ஆகுது, ஃபோட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டர் நடக்கிறதுனாலையும் NADPH ரெடியூஸ் ஆகுறதுனாலையும் இங்க புரோட்டான் கிரேடியன்ட் கிரியேட் ஆகுதுல்ல. ஸோ அந்த புரோட்டான் கிரேடியன்ட் அல்லது எலக்ட்ரோகெமிக்கல் பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் இங்க கிரியேட் ஆகணும். அது மட்டும் இல்லை, அடுத்து என்ன வேணும், ஏடிபி சிந்தேஸ், ஒரு டிரான்ஸ்மெம்பரேன் புரோட்டீன் சேனல் வேணும் இல்லையா. இந்த டிரான்ஸ்மெம்பரேன் புரோட்டீன் சேனல் இருந்தால் தான், ஏடிபி சிந்தேஸ் காம்ப்ளெக்ஸ் இருந்தால் தான் இங்கே ஏடிபி உருவாக்கம் நடைபெறும் இல்லையா. ஸோ இந்த 4 காம்போனண்ட்டும் எதுக்கு வேணும், ஏடிபி சிந்தசிஸ்க்கு வேணும். இப்போ இங்கே உருவான இந்த ஏடிபியும் NADPHும் எதற்கு பயன்படுத்தப்படுது அப்படின்னா, இருள்வினையில் டார்க் ரியாக்ஷனில் கார்பன் டை ஆக்சைடை கார்போஹைட்ரேட்டாக ஒடுக்கமடைய செய்வதற்கு பயன்படுத்தப்படுது. ஸோ உடனடியாக இது எதற்கு பயன்படுத்தப்படுது, கார்பன் டை ஆக்சைடை கார்போஹைட்ரேட்டாக ஒடுக்கமடைய செய்வதற்கு. அப்போது நீர் மிக முக்கியம் இல்லையா. நீர் மூலம் உருவாக்கப்பட்ட எலக்ட்ரான் இங்கே ஃப்ளோ ஆனதுனால ஏற்பட்ட அந்த புரோட்டான் கிரேடியன்ட்னால தான் ஏடிபி உருவாக்கமும் நடைபெறுது, NADPHும் உருவாகுது. அப்போ இந்த ஏடிபியும் NADPHும் தான் கார்பன் டை ஆக்சைடை கார்போஹைட்ரேட்டா அல்லது குளுக்கோஸா ஃபார்ம் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ
கெமியாஸ்மாசிஸ் மூலமா இங்க ஏடிபி உருவாக்கம் எப்படி நடந்தது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? இந்த டாபிக்ல இருந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்விகளும் அதற்கான விளக்கமும் பார்ப்போம். Question number 1. The chemiosmotic coupling hypothesis of oxidative phosphorylation proposes that adenosine triphosphate is formed because adenosine triphosphate அப்படினா என்னது? ATP தான் adenosine triphosphate அப்படின்னு சொல்றோம்ல. So the chemiosmotic coupling hypothesis மூலமா oxidative phosphorylationல adenosine triphosphate form ஆகுதுல, அது எதனால form ஆகுது? ஆப்ஷன் பார்ப்போம். A proton gradient forms across the inner membrane. There is a change in the permeability of the inner mitochondrial membrane towards adenosine diphosphate. High energy bonds are formed in mitochondrial protein. Mitochondrial protein la high energy bonds form ஆகிறதுனால ADP is pumped out of the matrix into the inner membrane space. So, இதில் ஃபர்ஸ்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, புரோட்டான் கிரேடியன்ட் ஃபார்ம்ஸ் அக்ராஸ் த இன்னர் மெம்பரேன். மைட்டோகாண்ட்ரியால ஏடிபி சிந்தசிஸ் நடைபெறதுக்கு தேவையான அங்க புரோட்டான் கிரேடியன்ட் எங்க ஜெனரேட் ஆகுது? இந்த இன்டர் மெம்பரேனல் ஸ்பேஸ். இன்டர் மெம்பரேனல் ஸ்பேஸ்லயும் மேட்ரிக்ஸ்லயும் புரோட்டான் கிரேடியன்ட் டெவலப் ஆகுது இல்லையா? அதாவது இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேனுக்கு வெளியே புரோட்டானுடைய செறிவு அதிகமாகவும் உள்ளாடி அதாவது மேட்ரிக்ஸ் பகுதியில் புரோட்டானுடைய செறிவு குறைவாகவும் இருக்கிறது தான் ஏடிபி சிந்தசிஸ்க்கு காரணம் இல்லையா? ஸோ எ புரோட்டான் கிரேடியன்ட் ஃபார்ம்ஸ் அக்ராஸ் த இன்னர் மெம்பரேன், அதுதான் இங்கே கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின், chemiosmotic theory of ATP synthesis in the chloroplast and mitochondria is based on. கெமியாஸ்மாட்டிக் தியரியில் ஏடிபி சிந்தசிஸ் குளோரோபிளாஸ்ட்லேயும் மைட்டோகாண்ட்ரியாலையும் நடக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்ல, அது எதை பேஸ் பண்ணி நடக்குது? மெம்பரேன் பொட்டன்ஷியலை பேஸ் பண்ணியா, அக்குமுலேஷன் ஆஃப் சோடியம் அயான்ஸா, அக்குமுலேஷன் ஆஃப் பொட்டாசியம் அயான்ஸா, அல்லது புரோட்டான் கிரேடியண்டா? மெம்பரேன் பொட்டன்ஷியல் வந்து ரொம்ப பாசிவ். ஸோ அந்த மெம்பரேன் பொட்டன்ஷியல்னால இங்கே ஏடிபி ஜெனரேஷன் நடக்காது. அக்குமுலேஷன் ஆஃப் சோடியம் அயான்ஸ் இல்லை, அக்குமுலேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அயான்ஸ் பார்த்தோம் இல்லையா? ஸோ அக்குமுலேஷன் ஆஃப் சோடியம் அயான்ஸும் இல்லை, அக்குமுலேஷன் ஆஃப் பொட்டாசியம் அயானும் இல்லை, அக்குமுலேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அயான். புரோட்டான் கிரேடியன்ட் அங்கே டெவலப் ஆகிறதுனால தான் ஏடிபி சிந்தசிஸ் நடக்குது இல்லையா? ஸோ திஸ் இஸ் த ரைட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின், மெக்கானிசம் ஆஃப் ஏடிபி ஃபார்மேஷன் both in chloroplast and mitochondria is explained by chemiosmotic theory, Munch hypothesis, relay pump theory, அல்லது கொலோண்டி-வென் மாடலா? கொலோண்டி-வென் மாடல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, வென்ட் எக்ஸ்பெரிமெண்ட் படிச்சிருக்கீங்க. அன்ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் growth ஹார்மோன் இருக்கிறதுனால அந்த டிராஃபிக் மூமெண்ட் வருது அப்படின்னு படிச்சிருக்கீங்கல்ல, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் கொலோண்டி-வென் மாடல். ரிலே பம்ப் தியரி அப்படின்னா இது எதை எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னா, அசன்ட் ஆஃப் சாப்பை எக்ஸ்பிளைன் பண்ணுது. மஞ்ச் ஹைபாத்திசிஸ், இந்த மஞ்ச் ஹைபாத்திசிஸை நம்ம வந்து மாஸ் ஃப்ளோ மாடல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மஞ்ச் ஹைபாத்திசிஸ் எதை எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னா, ஃப்ளோயத்தில் ஃபுட் மெட்டீரியல் டிரான்ஸ்போர்ட் ஆகுதுல, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஆனால் மெக்கானிசம் ஆஃப் ஃபார்மேஷன் ஏடிபி குளோரோபிளாஸ்ட்லேயும் மைட்டோகாண்ட்ரியாலையும் நடக்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுற தியரி என்னது? கெமியாஸ்மாட்டிக் தியரி. ஸோ திஸ் இஸ் த ரைட் ஆப்ஷன். அன்பு மாணவ செல்வங்களே, இதுவரைக்கும் கெமியாஸ்மாட்டிக் தியரி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். இந்த டாபிக்லேருந்து போட்டித் தேர்வுகளில் கேட்கப்பட்ட கேள்விகளும் அதற்கான விளக்கங்களும் கூட பார்த்தோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். ஸ்டே பிளஸ்ட். தேங்க்யூ.